அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மறுபடியும் இந்த நாளிலே உங்களை இந்த ஒலிப்பதிவின் மூலமாக வேத ஆராய்ச்சியிலே சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். தேவனின் முகத்தை நோக்கி பார்ப்போம், சீஷத்துவத்தின் பாடங்களை கற்றுக்கொள்வோம். சீஷத்துவத்தின் பாடங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற ஒரு மனநிலை நமக்கு ஏற்படுவது இயல்புதான். ஏனென்றால் பல வருஷமான விசுவாசிகளாக நம்ம இருக்கிறோம், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனாலும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை இன்றைக்கு நம்முடைய திறவுகள் வசனமாக கொண்டு இந்த வேத ஆராய்ச்சியை தொடருவோம். ஏனென்றால் சீஷனின் ஒரு ஓயாத நிலைவரமான ஒரு சவால் என்னவென்றால், அவன் கற்று நிச்சயித்து கொண்டவைகளை குறித்த உத்தரவாதம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல், கிறிஸ்து இயேசுவை பற்ற விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். தொடர்ந்து நாம் வேத பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன், உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன், ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன், உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் எந்நாளும் உந்தன் சமூகத்தையே. ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் எந்நாளும் உந்தன் சமூகத்தையே. நேசமுகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன், பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். நேசமுகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன், பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன், ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன், உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன், ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன், ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே, ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் போல் மாற்றிடுமே. உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே, ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் போல் மாற்றிடுமே. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன், ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன்,
உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மேல்விட்டரை அனுபவத்தை என்றென்று தந்திடுமே. ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. மேல்விட்டரை அனுபவத்தை என்றென்று தந்திடுமே. ஆவி மழை கரை புரள சபைகளை சந்தியுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் சபையோரை. எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரை. எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆணல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆணல் கொண்டு உமக்காக எழும்பிட. பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் ஆவி பொழிந்திடுமே. பெந்தெக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் ஆவி பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் காலத்தில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் தந்த ஆவியாரே. வம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே
தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆடல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆடல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஒரு பழைய பாடலை பாடுவோம். ஆண்டவர் உதவி செய்வராக. நீ உனக்கு நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திலே, தேசங்களிலே, குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்திலே, தமிழகத்திலே, மகாராஷ்டிராவுக்கு அடுத்த கட்டத்திலே தமிழகம் இருக்கிறது. அதிகமான கொரோனா தொற்று, சமூக தொற்று அதிகரித்து கொண்டே வருகிறது. சென்னை மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலைக்குள்ளாக இல்லை இந்த மாத இறுதிக்குள்ளாக குறைந்தபட்சம் 2 லட்சத்துக்கு மேலாக மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று நீதிமன்றத்திலேயே வக்கீல் ஒருவர் சொல்லியிருக்கிறார் என்று அதை நான் உங்களுக்கு நம்முடைய இணையதள பக்கத்திற்கு அந்த செய்தி அனுப்பியிருந்தேன். தொடர்ந்து அவ்வப்பொழுது ஒரு நாளிலே ஒரு முறையாவது அல்லது இருமுறையாவது நம்முடைய இணையதள பக்கத்தை ஆர்பிஎம் வர்ஷிப் அதையோ இல்லை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உங்களுடைய பக்கத்தையோ நீங்கள் திறந்து பார்க்க விரும்புகிறேன். அதில் பிரயோஜனமான காரியங்கள் இருக்கும் என்று சொல்லித்தான் அவைகளை அனுப்புகிறேன். கண்டிப்பாக செல்ஃபோனுக்கு அடிமையாக வேண்டாம், அது நேரத்தை திங்கிறது. ஆனால் அதிகமான குறிப்புகள் ஜெபத்துக்கு வேண்டிய ஜெபம் ஏறெடுத்தும் தேசங்கள் முழுவதும் 1 கோடியை மேலே இந்த பாதிப்புகள் எட்டுமோ என்று உலக நாடுகள் அஞ்சுகின்றன. ஏறக்குறைய 16ஆம் இடத்துல இருந்து பின்னர் 12ஆம் இடத்துக்கு 14ஆம் இடம், 12ஆம் இடம், 10ஆம் இடம் என்று இருக்கும்பொழுது திடீரென்று 6வது இடத்திற்கு, அதிலிருந்து திடீர்னு இன்றைக்கு 3ஆம் இடத்துல உலகத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. அதில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்த நிலையிலே தமிழகம் இருக்கிறது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அச்சமுடைய அடையக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தேவன் அவருடைய மனதுருக்கத்தை காண்பிக்க வேண்டும். அவருடைய அதிருப்தியை ஆண்டவர் வசனப்பட்டு விட்டார், கர்த்தரை விசனப்படுத்தி விட்டோம் என்பது வெளிப்படையான உண்மையாக இருக்கிறது. We have disturbed God and God has got disturbed. அவர் சர்வ ஞானம், சர்வ வல்லமை, சர்வ வியாபகமும், சர்வ சாந்தமும் உடையவராயிருந்தாலும் அவர் பட்சிக்கின் அக்கினியாக இருக்கிறார். கர்த்தருடைய கோபத்துக்கு முன்பாக எப்பவங்க யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாக எழும்புவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கதாக யாரிடத்தில் ஆலோசனை உண்டு என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தரை நாம் துக்கப்படுத்தாமல் இருப்பது நல்லது. தேவனுடைய திரியேகத்துவத்திலே மென்மையானவர், மேன்மையானவர், மகிமையானவர், மகிமையின் ஆவியானவர் சொல்லப்பட்ட ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், சத்திய ஆவியானவர் என்று கர்த்தருடைய நித்திய மைய குணாதிசயங்களுடைய சாராம்சமான தூய ஆவியானவர், அவரை நாம் விசனப்படுத்தினால் அவர் நமக்கு தேற்றவானாக இருப்பவர் சத்துருவாக மாறிவிடுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதையும் நாம் வலிந்து பொருள் கொள்ள வேண்டாம் என்று ஆண்டாண்டு காலங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நடுநிலையிலிருந்து யோசித்து பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விரோதமாக சத்துருவாக மாறிவிடாதபடி குறைந்தபட்சமாகவும் சரி அதிகபட்சமாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே உபத்திரவ காலத்திலே உலக முடிவிலே 2 பகுதியாக 3 ஆண்டுகளாக உபத்திரம் மகா உபத்திரம் என்கிற காலத்திலே மக்கள் இன்னும் தேவனுக்கு விரோதமாகத்தான் தூஷித்தார்கள், சபித்தார்கள், ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்பினார்கள், கலகம் பண்ணினார்கள் என்று தான் வாசிக்கிறோம். அந்த உச்சக்கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டாம்.
கர்த்தரை நோக்கி பார்த்து தாழ்மைப்படுவோம். தமிழக தலைநகரம் சென்னை இந்த COVID-19 அழிவிலிருந்து தப்பி வைக்கப்படும்படி தமிழகத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு சில 1,00,000க்கு ஒரு சில ஆயிரங்கள் குறைவாகவாவது ஜனங்கள் அங்கே போய் குடியேறினவர்கள் இருக்கிறாங்க. 1,00,000 பேராகவே போய் குடியேறினவங்க இருக்கிறாங்க. சென்னை வாசிகள் என்று சொல்வதற்கு பெரிய ஒரு ஜனத்தொகை அங்கே இல்லை. மற்ற மாநிலங்களிலிருந்து வந்து குடியேறினவர்கள் இருக்கிறாங்க. அண்டை மாநிலங்களிலிருந்து வந்து குடியேறினவங்க இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய சொந்த பந்தங்கள் அங்கே இருக்கின்றார்கள். சென்னை வாசிகள் என்பவர்கள் குறைந்தபட்சமாக இருப்பார்கள். ஆனால் சென்னையிலே போய் குடியேறி பிழைப்புக்காக போய் அங்கே சென்னை வாசிகளாக மாறிய சந்ததிகளும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் பாரப்பட வேண்டும். தமிழ் இனத்துக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்துக்காக கர்த்தருடைய ராஜ்யத்தின் செய்தி எழுப்புதல் வெடித்து கிளம்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. கர்த்தருடைய நோக்கம், நம்முடைய ஆதங்கப்படுகிற ஏராளமான குறிப்புகள் இருந்தாலும் கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற, கர்த்தருடைய காவல் இருக்க, நூற்றாண்டு காலங்களாக ஆங்கிலேய அரசு காலத்திலிருந்தும் அதை தாண்டி இந்திய சுதந்திரம் அடைந்த பின்னும் மாகாணம் என்கிற நிலையில் இருந்த அப்புறம் மாநிலமாக மாறி பல மாவட்டங்களாக கொண்டு இப்படியான சூழல்லாம் தமிழக மக்களுக்கு தலைநகரமாக இருக்கிற சென்னைக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து சாபங்கள், பாவங்கள், ஊழல்கள், துரோகங்கள், பொருளாசை, பேராசை, விக்கிரகங்கள், பிரச்சார, வேசித்தனம், போதை வஸ்துக்கள், குடி, எல்லா விதமான குற்றமற்ற இரத்த சிந்துகை, அநீதங்கள், நிர்விசாரங்கள், மதவாதிகள், தீவிரவாதிகள், ஜாதிவாதிகள், எல்லா விதமான கர்த்தருடைய இதயத்தை விசனப்படுத்துகிற எல்லா காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக, அரசியல்வாதிகள் மூலமாக, பொது ஜனங்கள் மூலமாக, அண்டை மாநிலத்து மக்கள் மூலமாக, தமிழக மக்கள் மூலமாக, இங்கிருந்து பல மாவட்டங்களில் குடியேறினர்கள் மூலமாக, வாலிப சமுதாயத்தின் மூலமாக, பன்னாட்டு நிறுவன மூலமாக, பல பன்னாட்டு கலாச்சாரம், பல இந்தியாவுடைய பல மாநில கலாச்சாரம் எல்லாம் கலந்து போன சென்னைக்கென்று ஒரு கலாச்சாரம் இல்லை. அதற்கென்று ஒரு முத்திரை பதிக்கும் காரியங்கள் மறைந்து மங்கி போய்விட்டது என்று கூட சொல்லலாம். இப்படி தான் இருக்கிறது. அதற்காக ஜெபிப்போம். அங்கிருந்து வெளியே வர முடியவில்லை, அதற்குள்ளாக மக்கள் போக முடியவில்லை. வர்த்தகம் முடங்கி இருக்கிறது. ஏராளமான லட்சங்களுக்கு வாழ்வாதாரத்தை தொழிற்சாலைகள் மூலமாக, பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமாக, பல்கலைக்கழகங்கள் மூலமாக, பல ஸ்தாபனங்கள் மூலமாக வாழ்வாதாரத்துக்கு ஒரு மைய இடமாக திகழ்கிற சென்னை முடங்கினால் மிகவும் சங்கடம். அதற்காக கருத்தோடு ஜெபிப்போம். சிறிதும் பெரிதுமான எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி கண்ணோக்குகிறார் என்பதை பார்க்கும் பிரகாசமான கண்கள் எல்லாருக்குமே தர வேண்டும். ஊழியர்களுக்கு, மூத்த ஊழியர்களுக்கு, முந்தினவர்களுக்கு, ஃப்ரண்ட் லைனர்ஸுக்கு, ஃபாலோவர்ஸ்க்கு, மிடில் லைனர்ஸ்க்கு, கடைசி லாஸ்ட் ஃப்ளாங்ஸில் வரவங்களுக்கு கர்த்தர் தர வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இறங்குங்கள், குறைகள் குற்றங்கள் மீதில்லை, மன்னியும். லேவியராகமத்தை வாசித்து பாருங்கள். 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். ஏன் இது வரும்? ஏன் இப்படி நடக்கும்? ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார்? ஏன் தொடர செய்கிறார்? எப்போ குறிப்பாக இந்த கால சூழ்நிலையில் கொள்ளையினை வந்து வருகிறது, பூகம்பம் வருகிறது, வெள்ளம் வருகிறது, இல்லை வறட்சி வருகிறது, வெட்டுக்கிளிகள் வருகிறது. எல்லாமே வருகைக்கு முன்னோட்டமாக இறுதி காலத்தின் அடையாளங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே லைனில், ஒரே கோட்டில் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதை குறித்து மனிதன் மனதில் வைப்பதில்லை. நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். பலத்த பரிசுத்தவான்கள், முன்னணி
ஸ்தாபன தலைவர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தில் யோசுவாவை போல தளபதிகளாக இருக்க கருதப்பட்டவர்கள் எல்லாம் மறைந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை நோக்கி பார்த்து தாழ்த்துவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறுவோம். எது செய்தாலும் இறுதியிலே இந்த சீஷத்துவத்தின் பாடத்தின் பின்னணியிலே குருவை பின்பற்றும் அர்ப்பணம், கரிசனை, மன நிர்ணயம், நிலைவரமான ஆவி. அந்த நேரத்தில் அழுகிறோம், அழ முடிகிறது, அழும்படியான நெருக்கம் ஏற்படுகிறது. பின்பு மறந்து விடுகிறோம். மரண வீட்டிலே போகும்போது துக்கம் இருக்கிறது. ஒரு நாள் வரைக்கும், இப்போலாம் ஒரு நாள் வரைக்கும் தான், அதுவே பெரிய விஷயம். இல்லை 3 நாள் வரைக்கும் தான், விருந்து மருந்து 3 நாள்னு சொல்கிறது போல் 3 நாள் வரைக்கும் தான். பெரிய ஒரு இழப்பாய் தான் ஒரு சில நாட்கள். பின்பு மறந்து விடுகிறோம். வேலை இல்லைங்களா அப்படின்லாம் சொல்லிக்கிறோம். என்னதான் இருந்தாலும் முன் நடந்ததே பின்னு நடக்கும், முன் இருந்ததே பின்னும் இருக்கும். ஆனால் நடந்ததை தேவன் விசாரிப்பார். அவரை நோக்கி பார்ப்போம். ஷம நீரோர பிரபலர பதிலாந்தர பலரி கத்தர பலர பல பல பரப ஷபர பலர பல பல பரப ஷபர தீபாரிமா நிகாரி பலாரி கலகரப ஷத்ரா கரபர ரவந்தரா பரபலிடந்துர வியந்துர பலரி கரபல பரபல கமர வந்தரா மனமர பரபல ரவல பல உபாஷிகாரி மாசிகாரியாந்தர கஷிகருகலாந்தர குஷக்கர பல பரப ஷக்கர பல ரவல பல ரவ. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்று சொல்லியிருக்கிறீரே. அப்பா பிதாவே, தேவனே, மனதிற்கு உடையவரே, தேவ அன்பை, கல்வாரின் அன்பை, தேவாதி தேவனின் அன்பை எழுத்துப்பூர்வமாக, இலக்கியபூர்வமாக, கிரேக்க எபிரேய பதத்தை தாண்டி உமது இதயத்தின் மையத்திலிருந்து அன்பு நடைமுறையில் எப்படி வெளிப்பட வேண்டுமோ அந்த அன்பை, அந்த அன்பின் ஆவி, அந்த ஆவியின் கிரியை, அந்த ஆவின் நிறைவை எனக்கு எங்களோருக்கும் தாங்க. நாங்கள் ரொம்ப கருத்தாய் ஜெபித்து விட்டோம் என்று கூட நாங்கள் அளந்து வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்வை அளந்து பார்க்கும் பொழுது வீசம்படியாவது தேடுறோமா என்று யோசனையாக இருக்குது. ஒரு சில கிராம்ஸ் எங்கள் வாழ்க்கையில் கூடுதலாக இருக்குமா என்று கேள்வியாக இருக்குது. மேக் இட் ஆல் ரியல் டு அஸ். இயேசுவே, எங்களிடத்திலே நாங்கள் கொண்டிருக்கும் அன்பு கூட தரமிக்கதாக, நிலவரமிக்கதாக, நிச்சயமானதாக, உண்மையானதாக, வெளிப்படையானதாக, திறந்த மனதுள்ளதாக, உள்நோக்கு இல்லாததாக. அன்பை பற்றி வாசிக்கிறோம். நீடிய சாந்தமும் தயம் உள்ளதாம், பொறாமை இல்லையாம், தன்னை புகழாதாம், இருமாப்பாயிராதாம், அயோக்கியமானதை செய்யாதாம், தற்பொழிவை நாடாதாம், சினமடையாதாம், தீங்கு நினையாதாம், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுமாம், சகலத்தையும் தாங்குமாம், சகலத்தை விசுவாசிக்குமாம், சகலத்தையும் நம்புமாம், சகலத்தையும் சகிக்குமாம். அன்பு ஒரு காலம் ஒழியாதாம். இந்த அன்பு குறைவால தான் உம்மை அறியாத சமுதாயமான பெரும் சமுதாயத்தினரிடத்திலும், உம்மை அறிந்த சமுதாயம் என்கிற திருச்சபையினரிடத்திலும் இருக்கிற பிரிவுகள், பேராசைகள், துரோகங்கள், தேசத்தில் காணும் அனைத்து விதமான பாவங்கள், பொருளாசைகள், நிருசாரங்கள், சோம்பல்கள், கர்த்தாவே மன்னியும். உண்மையை நேசிக்க முடியவில்லை, உங்களுடைய வார்த்தைகளை நேசிக்க முடியவில்லை, உங்களுடைய வழிகளை நேசிக்க முடியவில்லை, உங்களுடைய படைப்புகளான மக்களை நேசிக்க முடியவில்லை, நீர் படைத்த இயற்கையை நேசிக்க முடியவில்லை, வன விலங்குகளை, பட்சிகளை, பறவைகளை, ஊரும் பிராணிகளை, கடல் வாழ் பிராணிகளை நேசிக்க முடியவில்லை, பூமியை நேசிக்க முடியவில்லை. எல்லாவற்றையும் நாங்கள் சுயநல கேட்டாலே பாதிக்கிறோம். எங்களை நாங்கள் உயிர்த்து உணர்வதில்லை. எல்லாமே மத சம்பந்தமாக, ஆன்மீக காரியம் என்று ஒன்று
அதற்கு முத்திரை குறித்து ஓரம் கட்டி விடுகிறோம். இல்லை பூமிக்குரிய காரியம் என்று சொல்லி அதற்கு முத்திரை குறித்து ஓரம் கட்டி விடுகிறோம். தகப்பனே, அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் எங்களுக்கு இல்லை. எங்கள் கண்ணில் இருக்கிற உத்தரம் எங்களுக்கு தெரியல, மற்றவங்க கண்ணில் இருக்க திரும்ப பார்க்க வகை தேடுகிறோம். தமிழ்நாட்டினுடைய அவல நிலையை பார்த்து தமிழக மக்களான எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளான எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிங்க. ஊழியர்களுடைய பாவங்களை, விசுவாசிகள் பாவங்களை, மூப்பர்கள், மூப்பத்திகள், உதவிக்காரிகள், ஆண்கள், பெண்கள், வாலிபர், பெற்றோர், பிள்ளைகள், ஆவிக்குரிய சந்ததியின் பாவங்களை மன்னிங்க. அரசியல்வாதிகள், ஜாதிவாதிகள், மதவாதிகள், தீவிரவாதிகள், பொருளாதார நிபுணர்கள், ஆளும் கட்சியில் இருப்பவர்கள், எதிர்கட்சியில் இருப்பவர்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ், எல்லாருடைய பாவங்களை மன்னிங்க. கர்த்தாவே மன்னிங்கப்பா, மன்னிங்க. எங்கேயோ பெரிய தவறு நடந்து இருக்கிறது. ஒரு துளி விஷம், ஒரு துளி தானே இது என்ன ஆகுதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே பாலை ஊற்றுறது பதிலாக தண்ணி ஊற்றிட்டோமோ என்கிற அந்த கதையை போல ஆண்டவரே எங்கள் வாழ்விலே நீர்த்து போன விஷயங்கள் பார்க்குறோம். ஃபாதர் காட், மன்னிங்க. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. தொய்வை எடுத்து போடுங்க, சோர்வு எடுத்து போடுங்க. 2ஆம் நிலை சந்ததிக்காக கரிசனை கொண்டு கதறி ஜெபிக்கிறோம். இளைய சமுதாயத்துக்காய் கதறி ஜெபிக்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்காய், வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்காய், அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்காய், தொழிலாளர் வர்க்கத்துக்காய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய், பயந்தவர்களுக்காய், நீதிமான்களை வாழ்வுக்காய் ஜெபிக்கிறோம். எதற்கு ஜெபிப்பது, எதற்கெல்லாம் ஜெபிக்காமல் விட முடியாது என்கிற தவிப்பில் இருக்கிறோம். கண்ணோக்கி பாரும். நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஜெபங்களை கேட்கணும், எங்களுக்கு அதிசயங்கள் அற்புதங்களை செய்ய வானம் திறக்கணும். தேவன் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பணும். தேவ ஆவியானவரை முன்மாரியாய் பின்மாரியாய் வர்ஷிக்க பண்ணணும். பிசாசின் கிரிகளை அழிக்கணும். இல்லிசுனி மாந்திரங்கள், எரிச்சலின் ஆவிகள், நரபலிகள், விக்கிரக ஆராதனைகள், துரோகங்கள், ஆண்டவரே ஜாதி கொலைகள், ஆண்டவரே பிள்ளைகளையும் பெண்களையும் சிறுவர்களையும் சிறுமியர்களையும் ஆண்டவரை ஈனப்படுத்தி சீரழித்து கற்பழித்து ஆண்டவரை கொலை பண்ணுகிற கொலைபாதகர்கள், குடியினாலே குடும்பங்களை சீரழிக்கிறவர்கள், அவர்களை ஆண்டவரே அவர்களுடைய வாழ்வை அழிக்கிற அரசு திட்டங்கள், அப்பா எங்களுடைய பாவங்கள் தான் மிஞ்சோம். நாங்கள் வடிகட்டி பார்த்தா எங்கள் பாவங்கள் தான் மிஞ்சோம். அன்னைக்கு ஆண்டவரே தேவன் தேசத்துக்கு இறங்குங்க, தமிழ்நாட்டுக்கு இறங்குங்க, இந்தியாவுக்கு இறங்குங்க. அப்பா இறங்குங்க ஆண்டவரே. தகப்பனே, மெய்யான மனந்தெலும்புக்கு ஏற்ற கனியை தர உதவி செய்யுங்க. எங்களை முடக்கிட்டாங்க, ஊரடங்கால எங்களை சிறைப்படுத்திட்டாங்கங்கிறத நாங்கள் நினச்சி தவிக்கிறோம். அது பக்கம் உண்மையாக இருக்குது. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் கவனமாக இன்னும் நடந்து கொள்ள முடியாத நல்ல பாடங்களை உறுதியாக, நல்ல பழக்கங்களை உறுதிப்படுத்தி கொண்டவர்களாக இல்லையே. நாங்கள் விடுதலை அடைந்து இழந்ததை தேடணும்னு தான் யோசிக்கிறோம். உண்மை இழந்து விட்டோம். உம்முடைய அன்பையும், உம்முடைய அங்கீகாரத்தையும், உம்முடைய ஆமோதனையும், உம்முடைய உறவையும் நாங்கள் புதுப்பிக்கும்படியான ஆவல் எங்களுக்குள்ளாக இன்னும் அனல் பற்றி எரியவில்லையோ என்கிற ஐயம் எழத்தான் செய்கிறது. சமுதாய ஐக்கியத்தை பலப்படுத்தி கொள்ள இப்படிப்பட்டதாக விஷயங்களிலே கரிசனையாக இருக்கிறோம். தகப்பனே, அழியாத ராஜ்யத்தை குறித்த நித்திய சிந்தையுடையவர்களாக எந்த வயது தரப்பினரும் முழுமையாக சிந்திக்க முடியவில்லை. லாக்டவுனுடைய முதல் 2 வாரங்களுக்குள்ளாக மனம் பதைத்தது. கதறினோம், அஞ்சினோம், என்னமாய் முடியுமோ என்று யோசித்தோம். 67 நாளுக்கு மேலாக போயிடுச்சு, பழகிவிட்டோம். இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து எங்கள் மனதை தேற்றி கொண்டோமோ, இல்லை இன்னும் அந்த நிருசாரத்தின் வேறொரு தோரணையில் எங்கள் வாழ்வு போகிறதோ என்று ஐயமாக இருக்கிறது. நற்கிரிகளை செய்து சமுதாய சேவைகளிலே எங்கள் ஆதங்கத்தை நாங்கள் ஆற்றிக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் விருப்பத்தை தெரிந்து கொண்டோமா, கீழ்ப்படுகிறோமா? நித்திய ராஜ்யத்தை குறித்து இன்னும் சொல்ல முடியாத தைரியம் வந்து விட்டதா? சாட்சியை வாழும்படியாக பானப்பிலே வார்க்கப்பட்டு போக முடியாது, செலவு செய்யும் மனது வந்து விட்டதா என்று ஆண்டவரே நீர் எங்களிடத்திலே கேள்வி தொடுப்பீரானால்
எங்களிடத்தில் பதில் இல்லை, எங்கள் சகோதரனுக்கு நாங்கள் என்ன காவலாளியா, அவங்களுக்கு புத்தி இல்லையா, மனசாட்சி இல்லையா என்றெல்லாம் நாங்கள் யோசிக்க தான் தோணுகிறது. கர்த்தர் மனம் இறங்கும், பரிசுத்த ஊழியர்கள் மேல் இறங்கும், ஊழியக்காரிகள் மேல் இறங்கும், அவளை அக்கினி ஜாலைகளாய் மாற்றும், வாக்கு வல்லமையை தாரும், வரங்களை ஊற்றும், கிருபின் ஆவையும் விண்ணப்பத்தின் ஆவையும் மன்றாட்டின் ஆவையை ஊற்றும், எழுப்புதலை காண செய்யும். வேதவசனம் வெறும் எழுத்துக்களாக இருந்த எங்களை கொல்லுகிறதா இராதபடி அது ஆவியாய் ஜீவனமாய் இருந்த எங்களை உயிர்ப்பிக்கிறதாய் மாற்றும். ஜீவ தண்ணீரை குறித்து பேசும் பொழுது உம்முடைய சத்திய உண்மையை அந்த குறிப்பிட்ட கட்டத்திலே விளங்கின பின்னே அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தர வேண்டும். நான் மறுபடியும் வந்து மொண்டு கொள்ள அவசியம் இல்லாதபடி நான் அதை அடைய வேண்டும் என்று சமாரி ஸ்திரீ கேட்டது போல கேட்டுக்கொள்கிறோம். எங்களை நீர் சுட்டி காண்பிக்க இருக்கும் தவறுகளை உணர்ந்து நாங்கள் மனம் திரும்பி இந்த மேசியாவை காண, மணவாளனாய் காண எங்கள் கண்களை திறந்திடும். அப்பா உதவி செய்யும். 10 பிள்ளைகளை பார்க்கும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று எல்கன்னா சொன்னாலும் கூட அந்நாளுக்கு அவளை நிந்தை போகும்படியாக அவள் காதிலே வாங்கினாலோ வாங்கவில்லையோ என்று தெரியாது. ஆனால் தேவ சமூகத்தில் தன் இதயத்தை ஊற்றிவிட்டு கத்தெழுத்திலே பொருத்தனை செய்த அந்த பிள்ளை உமக்காக தந்தாள் என்பதும் சால சிறந்த கீழ்ப்படிதல் உத்தமம். நாங்கள் இடத்திலே எவ்வளோதான் நீர் உங்களுக்கு போதுமானவர் நான் என்று சொன்னாலும் எங்கள் தேவைகள் மேல் தான் என் கண்ணு ஓடுகிறது. வீடு வாசல், நிலபலம், கல்யாண கார்த்திகை, வேலை வெட்டி, இதுதான் எங்கள் மனசில் ஓடுது. We are so petrified about our survival on the earth rather than our continuation of life in all eternity through this earthly living. இந்த உலக வாழ்வை தாண்டி உலக வாழ்வின் ஊடாக நித்தியத்திலே எங்கள் வாழ்வு தொடர வேண்டி இருக்கிறது. கரணம் தப்பினால் மரணம், அடுத்த க்ஷணம் அங்கே நாங்கள் உங்களுடைய மடியிலோ இல்லை ஆண்டவரே பாதாளத்திலோ விழிப்போமோ என்ற காரியத்தை குறித்து எங்களுக்கு இன்னும் ஆண்டவரே ஒரு அசைக்கப்பட்ட, உறுதியாக்கப்பட்ட ஒரு ஈடுபாடு இருக்கிறதோ என்ற ஒரு ஐயம் எழுகிறது. மனம் இறங்கும். நாங்கள் சந்தேகிக்கவில்லை, முழுமையாக அவிசுவாசப்படவில்லை. நாங்கள் விசுவாசத்தில் இல்லாத, விசுவாசத்திலே காணப்பட முடியாத அந்த ஸ்திரத்தன்மை ஆண்டவரை மறுபடியும் தாங்க எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்பட எங்கள் அவிசுவாசம் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிரயோஜனமானவர்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இரட்சகராம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். சீஷத்துவத்தின் பாடத்தை தொடருவோம். அந்த வார்த்தையை மறுபடியும் நினைவு கூறுவோம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. இப்படியும் பார்க்கலாம். நிச்சயமானவைகளை நாம் கற்றுக்கொள்வோம், நிலைத்திருக்கக்கூடியவர்களை கற்றுக்கொள்வோம். அதோடு இணையாக பரிசுத்த தீமோத்தேயுவுக்கு பவுல் மூலமாய் சொல்வார், நீ இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கற்க கசட அற, கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நம்முடைய ஆசான் வேத வசனமாக இருக்கட்டும், நம்முடைய ஆசான் கர்த்தராகிய பரிசுத்தாவியானவராக இருக்கட்டும், நம்முடைய ஆசான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், நம்முடைய ஆசான் நமக்கு முன்னே வாழ்ந்து சிலுவை சுமந்து மேகம் போன்ற திரளான சாட்சிகளாய் நிற்கக்கூடிய முன் வாழ்ந்த கோத்திர பிதாக்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், ராஜாக்கள், இறைவாக்கினர்களாக இருக்கட்டும், அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், அதை நோக்கி பார்ப்போம். சீஷன் என்றால், சீஷன் என்பவன் லிமுர் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அவன் கவனித்து பார்க்கிறவன், விட்டு விலகுகிறவன், விட்டு விடுகிறவன், கவனித்து கேட்கிறவன் என்று 3 காரியங்களை பார்த்தோம். 4வது காரியம் கற்றுக்கொள்கிறவன் என்கிற காரியத்தை இன்றைக்கு நாம் தொடர இருக்கிறோம். அவன் கவனித்து பார்க்கிறவன் சொன்னபோது அவன் கர்த்தருடைய சத்தத்தை கவனித்து கேட்கிறான் என்று ஏறக்குறைய ஒரு 36 கதாபாத்திரங்கள் வாழ்விலே தேவன் எப்படி இடைப்பட்டார், ஆண்டிடத்தில் அவர்கள் என்ன கண்டார்கள், பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே என்று சொல்லி நாம் பார்த்தோம். எல்லாவற்றையும் நாம் 100க்கு 100 முழுக்க விவரமாக பார்த்து விட்டோம் என்று கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதிமுக்கியமான விஷயங்களை நாம் பார்த்தோம் என்பதுதான் உண்மை. இப்பொழுது மூளை அறிவை பெருக்கிக் கொள்வதற்கல்ல, ஏதாவது ஒன்று
நம் வாழ்விலே வாய்க்க வேண்டும். நாம் பிரசங்கின் புத்தகத்தில் ஒரு அருமையான வசனம் எனக்கு அடிக்கடி அதங்கப்பட்டு கேட்பேன். எதையாவது ஒன்று வாய்க்க பண்ணுங்க. சாலமன் ராஜா அப்படி எழுதி வச்சிருக்கிறார், பிரமாணமாக எழுதி வச்சிருக்காரு. அவ்வளோ பெரிய ஞானி. ஆனாலும் தெளிவாக சொல்கிறார். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். The book of Ecclesiastes chapter 11 verse 5 and 6. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. பிரசங்கி புத்தகத்தில் இன்னும் கூட வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இல்லை 12ஆம் வசனம் வரைக்குமாய் கூட வாசிக்கிறேன். The book of Ecclesiastes chapter 9 verses 9 to 12. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயான நாட்களெல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. அவள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுப்புத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள் என்று பிரசங்கி சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் சிந்தை நம் வாழ்விலே ஏற்பட கர்த்தர் நம்மை தொடர்ந்து பலப்படுத்த வேண்டும். சீஷன் என்று கற்றுக்கொள்கிற 4ஆம் அந்த காரியத்தை பார்ப்போம். A disciple is a learner. He continues to learn. நாம் தொடர்ந்து வேத மாணாக்கர்களாக இருக்க வேண்டும். வேத மாணாக்கர்கள் என்று ஒரு கல்டிஸ்ட் குரூப் இருக்குது. அது யெகோவா சாட்சிகளுடைய இன்னொரு மாயாஜாலம் பண்ண ஒரு கூட்டம். அதனால் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி நாம் சொல்ல வேண்டாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த பைபிள்னு சொல்லிக்கலாம். நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நாம் கற்று தேர்ந்தவர்கள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்ல, நான் அடைந்த ஆயிற்றல் அது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று சொல்கிறதிலே ஒன்று செய்கிறேன், பின்னானைகளை மறந்து முன்னானைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேவன் என அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன், ஆசையை தொடர்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ கற்றுக்கொள்ளுதல் என்று பார்க்கும் பொழுது வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் இருதயத்தில் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்க, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் என்று வாசிக்கிறோம். ஸோ கற்றுக்கொள்கிறவன் ஆண்டவர் அவனுக்கு என்ன விரும்புகிறார்? இங்கே யதார்த்தமாக வருத்தங்களையும் பாரங்களையும் ஆண்டவர் பாதத்தில் வைக்க வேண்டும். வருத்தமும் பாரமும் இருக்கும், அதை ஆண்டிடத்தில் வைக்க வேண்டும். இயேசுனிடத்தில் என்னிடத்திலே வாருங்கள். We have to learn, not only to learn to come, we have to desire to come. தீர்மானித்து வரணும், கற்றுக்கொள்வதற்காக வரணும். சரியாக கற்றுக் கொடுக்கிறவர் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் யாரிடத்தில் கசடு இல்லாமல் இருக்கிறதோ அவர் கர்த்தராகிய இயேசு அவரிடத்தில் வர வேண்டும். வருத்தம் பாரம் இருந்தாலும் அவரிடத்தில் வர வேண்டும். இளைப்பாறுதல் தருவார் என்று விசுவாசத்தை வர வேண்டும். உற்சாகம் தருவார், பரவசம் தருவார்,
பாவ சாபம் நீங்க உதவி செய்வார், வல்லமை விளங்க உதவி செய்வார் என்பதெல்லாம் விசுவாசத்தை வர வேண்டும். சாந்தத்தோடு வர வேண்டும். அகம்பாவம், ஆணவம், மூர்க்கம், அராஜகத்தோடு இல்லை, சாந்தத்தோடும் மனத்தாழ்மையோடும் இடத்துல. ஏன்னா கற்றுக் கொடுக்குற ஒரு சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், ஆனால் என்கிட்ட வா அப்படின்னு சொல்கிறாரு. நம்முடைய ஐயங்கள் எப்படி வேணால் இருக்கலாம், நம்முடைய கோபங்கள் எப்படி வேணால் இருக்கலாம், கசப்புகள் எப்படி வேணால் இருக்கலாம், நம்முடைய வெறுப்புகள் எப்படி வேணால், எதிர்ப்புகள் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட சொல்லுவோம், சொல்லி வருத்தத்தையும் பாரத்தையும் அவர் பாதத்தில் கொட்டுவோம். சமுதாய அநீதங்கள், குடும்ப அநீதங்கள் எல்லாத்தையும் அவர் பாதத்தில் கொட்டுவோம். We have to learn only looking at Christ, looking at the cross, looking at his teachings, listening to him. அவரை பார்த்து, அவருடைய சிலுவை பார்த்து, அவருடைய வாழ்வை பார்த்து, அவருடைய உபதேசத்தை பார்த்து, நடையை பார்த்து, அடிச்சுவடைகளை பார்த்து தான் கற்றுக்கொள்ள முடியும். திரும்பி திரும்பி அவரை தான் பார்க்கணும். மனுஷனை பார்க்க பார்க்க எரிச்சல் தான் வருது, சலிப்பு தான் வருது, துக்கம்தான் வருது. என்னைக்கு இவங்களோட வாழ போகிறதில்ல. வாழ்கிற வரைக்கும் கருத்தாக வாழணும். இனி என்னென்னைக்கு வாழ போகிறவரோடு இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் ஒத்திகை நாட்கள் என்பதை நாம் எல்லாரும் ஒத்துக்கொண்டு தான் வாழணும். அப்பப்போ விட்டுட்டோம், அந்த கண்டினியூட்டி விட்டு போச்சுன்னா கூட we have to catch up. திரும்பியும் கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். there is no second option, there is no alternative option. தேவன் இடத்துல நாம் கற்றுக்கொள்ள, நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 2 தீமோத்தேயு வாசித்தோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அதே 14 வசனத்தை தான், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, நீ இன்னாரிடத்தில் கற்றாய் என்று அறிந்திருக்கிறது அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க. அதை நான் இன்னைக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். எனக்குமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும், எனக்கு உனக்கு இல்லை, நான் என்ன ஒன்றும் பெரிய கொம்பெல்லாம் கிடையாது. வயசாக ஒன்றுமே வாழ்க்கையில் கற்றுக்கலையோ, ஒன்றுமே வாழ்க்கையில் அடையலையோ, என்ன தான் எப்படி தான் ஓடி இவ்வளோ தூரம் வந்துட்டேனே இயேசுவே என்று திகைப்பாக இருக்கு. ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க, ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க. சினத்தில் அன்புக்குறிகளே நம்மளை பற்றி யாராவது சொல்லுவாங்க, சிறிய விதத்தில் பெரிய விதத்தில் இல்லை முக்கியமான விஷயத்தை அப்படி இப்படின்னு, நீங்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்தீங்க அப்படி இருந்தீங்கன்னு. நாம் அப்படி இருந்தோமா நம்ம கூட யோசிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம நினைவு ரொம்ப ஃபீபிளாக இருக்கும், அப்படியே ஒரு நினைவு ரொம்ப அப்படியே பசுமையாக இருக்காது. அதனால் அப்படி இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு யோசிப்பீங்க. அதெல்லாம் அந்த நன்மைகளாமல் நான் செஞ்சேன் அப்படிலாம் கூட யோசிப்பீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ள நாக்கத்தக்க அப்படிங்கும்போது நாம் அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டோம், பாவத்தின் ஆக்கினையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அவ்வப்பொழுது பாவம் செய்கிறோம், மீறுகிறோம், சிட்சிக்கப்படுகிறோம், சீர்திருத்தப்படுகிறோம், பரிசோதிக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை உராய்ந்து பார்க்கிறார், நம்மை கழுவுகிறார், அக்கினியை போல புடமிடுகிறார், வண்ணான் சௌக்காரத்தை போல ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார். பாவத்தின் பிரசனத்தில் நாம் விடுதலையாக வேண்டியிருக்கு. அனுதினமும் பாவ கரைகள் நம்முடைய நடையினாலே, நாவினாலே, சொல்லாலே, நினைவாலே பிசகுகிறோம் இருக்குது. நம்ம சமுதாயத்தில் நடக்கிறத வச்சு தான் நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டாக சில விஷயங்களை யோசிக்கிறோம். ஆனால் we never want to look to each other. நம்ம பெண்களாகவோ ஆண்களாகவோ வாலிபராக கண்ணீராகவோ முதியோராகவோ இளைஞராகவோ சிறியராகவோ அதை விவரம் வந்த வயசுலேருந்து படித்தவர்களாகவோ படிக்காதவர்களாகவோ கிராம பின்னணியில் இருக்கிறாவோ நம்ம மற்றவங்க வாழ்க்கையை தான் ஒப்பிட்டுப்பாங்க. நித்திய வெளிச்சத்தில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் பாதிக்கப்படுறோம், நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே எப்படிலாம் நித்திய வெளிச்சத்தில் நம்மளை ஒவ்வொருத்தரை ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு. நம்ம ஒருத்தர் ஒப்பிட்டு பார்த்து சப்பக்கட்டு கட்டுறோம். ஆண்கள் மாத்திரம்தான் துராக்கிரமர்கள், பெண்கள் அப்படி எல்லாம் நினைக்கிறோம். பெண்கள் மாத்திரம்தான் ராட்சசிகள், ஆண்கள் அப்படி எல்லாம் நினைக்கிறோம். பிள்ளைகள் இப்போ இன்றைக்கி இந்த கோவிட்-19 சுச்சுவேஷன்லேயே இவ்வளோ ஒரு சிறுமைப்படுத்தும், இவ்வளோ ஒரு அச்சுறுத்தும், இவ்வளோ ஒரு கண்டிதமான நெருக்கடியான உலகமே சம்பித்து முடங்கி இருக்கிற சூழலிலும் மூர்க்கர்கள் இருக்கிறாங்க பாருங்கள். வீட்டுக்குள்ளே மூர்க்கத்தனம், சமுதாயத்தில் மூர்க்கத்தனம், காவாலித்தனம், கேடித்தனம், அஜாடித்தனம், அருவருப்பான நடக்கைகள். அது என்ன, குடிக்கு அப்படி அடிமையாகி போய் விழுகிறது, அதற்காக கொள்வது, தொடர்ந்து கற்பழிப்பு நடக்கிறது, திருடுகிறது இருக்கிறது, மக்களை உயிரை வேட்டையாடுகிறது இருக்கிறது,
மருத்துவத்துறையில் ஊழல், மதத்துறையில் ஊழல், ஜாதித்துறையில் ஊழல், இன்னும் ஜனங்களை ஈனப்படுத்தி ஒடுக்கி அடக்கி அவளை ஒதுக்கி வைக்கிறது. COVID-19 நெகட்டிவாக இருந்து வீட்டுக்கு வரவங்கள அவங்களே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ அச்சம். இப்படிலாம் இருக்குது பாருங்கள். ஒன்றுமே சொல்ல முடியல. எல்லாவற்றையும் பார்க்க இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்கிற காரியமாக இருக்கிறது. ஸோ we need to be very careful about ourselves. நம்ம ரொம்ப அப்படியே என்னை போல் உண்டான்னு நினச்சிடக்கூடாது. அதை நான் அடிக்கடி சொல்லத்தான் செய்கிறேன். நான் சொல்கிறதுனால என்னமோ வெற்றி கண்டுட்டேன்னு நினைக்கல. நீங்கள் நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த பர்சனலான அந்த அப்டேட்டிங் அண்ட் அப்கிரேடிங் இருந்துகிட்டே இருக்கணும். குற்ற மனசாட்சி ஏற்படணுங்கிற அவசியம் இல்லை. குற்றம்தான் உணரணும், அறிக்கப்படணும், கேவலப்படணும், மன்னிப்பு கேட்கணும், வருந்தணும், திருத்திக்கணும். பிலிப்பியர்கள் நிருபத்தில் வாசிக்கும்போது ஆனவன் தனக்கானவைகளை பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று பிலிப்பு பட்டணத்து விசுவாசிகளுக்கு இருந்த சோதனைகள். இப்படி இன்னும் இந்த லாக்டவுன் முடிகிறதுக்குள்ளே இப்படி நிருபங்கள் வாசிச்சு பாருங்கள். அந்தந்த பட்டணத்தாருக்கு ஒவ்வொரு நிருபங்களின் பவுல் மூலமாக பரிசுத்தம் எழுதியிருக்கிறாரு. அந்தந்த பட்டணத்தில் இந்த சமுதாயத்தினர் மத்தியில் இருந்த அரண்கள், அவளை ஒடுக்கி மடக்கி முடக்கி அவளை ஈனப்படுத்தி சிறைப்படுத்திய குணலட்சணங்களை, அதில் தீமைகளை நீக்கவும் நன்மைகளை பின்பற்றவும், இதைவிட உச்சிதமானவைகளை பற்றி கொள்ளவும் கலாத்திய பட்டணத்துக்கு, எபேசு பட்டணத்துக்கு, கொலோசை பட்டணத்துக்கு, பிலிப்பு பட்டணத்துக்கு, தெசலோனிக்க பட்டணத்துக்கு, கொரிந்து பட்டணத்துக்கு, பொதுவாக சிதறப்பட்ட யூதர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, குறிப்பிட்ட ஆவிக்குரிய பணியை தொடர வேண்டியதான அந்த ஆவிக்குரிய தலைவர்களுக்கு, தீமோத்தேயுக்கு, தீத்துவுக்கு, பிலமோனுக்கு, யாக்கோபு பொது நிருபம் எழுதியிருக்கிறார், பேதுரு, யோவான் இவங்கெல்லாம் பொது நிருபங்கள் எழுதியிருக்கிறாங்க, யூதா, எபிரேயர் நிருபம், அதெல்லாம். ஸோ அதை நம்ம வாசித்து பாருங்கள். அப்போ வாசிக்கிறோம் பிலிப்பியர் நிருபத்தில், ஒன்றையாகிலும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தன்னிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவர்களை அல்ல பிறருக்கானவர்களை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இது போய் சேர வரைக்கும் இந்த வீட்டு பாடம் நமக்கு இருக்குமோ, இந்த பரீட்சை எழுதிட்டே இருக்க வேண்டுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ we need to really grow. கர்த்தரா இயேசுனுட்ட வரணுங்கிறது தான். கற்றுக்கொள்ளணும்னா ஜீசஸ்ட்ட வரணும், ஜீசஸ்ட்ட தான் வரணும், வேறு எங்கேயுமே சரியான காரியம். அதற்கு உபதேசம், கற்றுக்கொள்கிறவனுக்கு ஆண்டவர் எப்படி செய்கிறார்? உபதேசிப்பதன் மூலமாய் பாடங்களை பாராயணம் பண்ணி படிப்பித்து போதித்து அந்த கருத்துக்களை எடுத்து சொல்லி அதோட வாழ்ந்து காட்டி சவால்களையும் தருணங்களையும் தந்து போதிக்க வந்த முறைமை தான் டிடாஸ்கலோஸ் என்கிறதான ஒரு பதத்தை கிரேக்கத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். கற்றுக் கொடுக்கிறவர். டிடாஸ்கலோஸ் மீன்ஸ் ஒன் ஹூ டீச்சர்ஸ். ஒரு மனிதன் நமக்கு கற்றுக் கொடுத்தால் நான் தான் கற்றுக் கொடுத்தேன் என்று கடைசி வரை சொல்லி காண்பிப்பான். ஆனால் கிறிஸ்துவோ அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் போதித்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். இப்போ என்னெல்லாம் அந்த புலனறிவு அதில் செயல்பட சங்கீதம் 32:8 பரிச்சயமான வேதவசனம் என்னெல்லாம் நான் உனக்கு போதித்து பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சொல்லித்தராரு. ஒவ்வொருத்தரும் வேதவசனத்தை நீங்கள் படிக்கும்போது, உச்சரிக்கும்போது, வாசிக்கும்போது உங்கள் காது கேட்க தெளிவாக நல்ல அக்ஷரத்தை உச்சரித்து வாசிக்கும்போது பர்சனலாக ஆண்டவர் ஒன் டு ஒன் முகமுகமாக கண்ணு நேராக பார்த்து காதுக்கு காதுமாக ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிறார், உங்களுக்கு சொல்லித்தரார். எப்படி பர்சனலாக டியூஷன் மிஸ்ஸோ மாஸ்டரோ எப்படி சொல்லித்தராங்களோ அதை விட ஆண்டவர் அருமையாக சொல்லி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ப்ராக்டிக்கல்ஸ்ன்னு சொல்லி லெபார்ட்ரியில் பார்க்குறோம். இப்போ சோதனை கூடத்தில் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸுக்கு இல்லை ஜுவாலஜி பாட்னி சப்ஜெக்ட்ஸுக்கு. மற்றபடி
பிளாக் போர்டில் இன்றைக்கி ஸ்மார்ட் போர்டெலாம் வந்துருச்சு. பிளாக் போர்டில் கணக்குகள் எழுதுகிறாங்க, வரைபடங்களை வரைகிறாங்க, பலவிதமான அணுகுமுறைகளை சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சோடனே வாழ்க்கை பாடங்களை நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். 40 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரியான ஒரு டெடிக்கேட்டட் டீச்சராக இருந்தால் அந்தந்த மாணவனுடைய திறமையை பொறுத்து, அவங்க ஐக்கியூங்கிற அந்த புத்தி கூர்மையை பொறுத்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும். அவங்க எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்காங்களோ, எந்த காரியத்தில் வீக்காக இருக்காங்களோ, எந்த காரியத்தில் தேவையாக இருக்காங்களோ, எந்த காரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை விட்டுறாத அதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிலைவரமாக இரு, இதில் ஜாக்கிரதையாக இது அதிகமாக நேரத்தை கூட்டி படி, மனப்பாடம் பண்ணு, முயற்சி பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு சொல்லித்தன். உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அவருடைய கண்ணை வைக்கிறார். ஸோ நம்ம மேலே ஆண்டோடைய கண் இருக்குது. அப்போ கற்றுக்கொள்கிறவனுக்கு கண்கள் மூலமாக பாடங்களை தருகிறார். ஸோ வேத வார்த்தையை பாருங்கள். அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம், வேத வசனத்தை பார்த்துக்கிட்டே இருங்க, பாருங்கள். தமிழில் தாய்மொழியில் கொடுத்துருக்கிறார், பாருங்கள், பலமுறை பாருங்கள், அப்படியே பாருங்கள். இந்த சிலத்தில் இந்த செல்ஃபோனில் க்ளீனர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆப் இருக்குது. அதை போட்டிங்கன்னா அதை அப்படியே ஸ்கேன் பண்ணும், எல்லா ஃபைல்ஸையும் இப்படியே போகும், அப்படியே போகும். அது மேலே இப்படி மகாலசம், இல்லைன்னா சுற்றி ஒரு வெளிச்சம் உள்ளே இருக்க ஃபைலெல்லாம் பார்க்குற மாதிரி, இல்லைன்னா ஒரு சின்ன லென்ஸ் மாதிரி ஒரு காரியம், அதை சுற்றி எல்லா எதுலெல்லாம் வைரஸ் இருக்குது, எதுலெல்லாம் தப்பு இருக்குது, எதுலெல்லாம் அழுக்கு இருக்குது, எதுலெல்லாம் அதிகம் இருக்குது, எதுலெல்லாம் டூப்ளிகேஷனுக்கு, அதெல்லாம் பார்க்கும். அதெல்லாம் முடித்து கடைசியில் காமிக்கும், ஜங்க் ஃபைல்ஸ்னு காமிக்கும், ரிடண்டன்ட் ஃபைல்ஸ்னு காமிக்கும், இதெல்லாம் காமிக்கும். அப்போது டூப்ளிகேட் ஃபைல்ஸ்னு காமிக்கும். எதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணணுமோ அதை டெலீட் பண்ணுறோம். அதுபோல் கர்த்தர் கண்ணை வைக்கிறார். இப்போ கர்த்தர் வேத வசனம் அது ஒரு பூத கண்ணாடி. நாம் கண்ணால் அதை பார்க்கும்போது நம்முடைய கண்ணுக்குள்ளே வேத வசனம் பூத கண்ணாடி வச்சு பார்க்குது. நம்ம கண்ணால் எப்படி வேதத்தை படிச்சுட்டே தப்பு பண்ணுறோம், படிச்சுக்கிட்டே தப்பு பண்ணுறோம், படித்த பிற்பாடு தப்பு பண்ணுறோம், படிக்கிறதுக்கு முன்னாடி தப்பு பண்ணுறோம். கேவலமாக தான் இருக்குது, ஆச்சரியமாக தான் இருக்குது, மகா பெரிய முரண்பாடாக இருக்குது. such a paradox, such a controversy. So we need to really think. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். சில ஆண்டர் காட்டுகிறார், நாம தான் செல்லணும். சில அவர் முன் சென்று இருக்கிறார், அடிச்சுவடைகளை பின்ன விட்டு போகிறார், அந்த ஃபுட் பிரிண்ட்ஸில் நம்ம பின்பற்றணும். Either way, when God shows a way, we need to take up that route. அந்த திசையை நோக்கி போகணும், அந்த பாதையில் போகணும். அது வரப்போ அது விசாலமான பாதையோ நடக்கணும், அதில் ஓடணும். அதே போல் ஆண்டவர் அடிச்சூடை விட்டு சென்றால் அந்த அடிச்சூடர் மேல் தான் நடக்கணும். நடக்க தெரியும்னு சொல்லி இஷ்டம் போல் நடக்க முடியாது. எபிரேய பாஷையிலே புரிய வைத்து, நான் உனக்கு போதித்தேன்னா அந்த இடத்துல நான் உனக்கு புரிய வைத்து என்று பொருள். ஒரு மனிதன் நமக்கு போதிக்க முடியும், ஆனால் புரிய வைக்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்களை புரிய வைக்கலாம், இல்லை பிரச்சனை இல்லாத விஷயத்தை புரிய வைக்கலாம். ரொம்ப ஆத்மார்த்தமான விஷயத்தை புரிய வைக்கணும்னா ரொம்பவே ஒருத்தர் நான் நம்பி திறந்த முகமாக திறந்த மனதோடு பழகணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டு. எவ்வளோ வருஷங்களும் கல்யாணம் ஆயிருந்தாலும் மனைவிக்கும் புருஷனுக்கும் ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. ஆனால் அது பெரிய ஒரு சவால் பார்த்துக்கோங்க. அது என்ன சொல்ல, வல்னரபிள். அது ஒரு அது ஒரு நம்பி தான் செய்யணும். அது மூலமாக நம்ம காயப்படலாம், அது மூலமாக நம்ம கனிவடையலாம். அதில் நன்மை இருக்குது, தீமை இருக்குது. ஆனால் நன்மை தீமை இருந்தாலும் அந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்க தான் செய்யணும். புருஷன் மூலமாக கண்டிக்கப்படணும், கண்டிப்புக்கு விட்டு கொடுக்கணும். மனைவி மூலமாக புருஷன் கண்டிக்கப்படணும், மனைவிக்கு புருஷன் விட்டு கொடுக்கணும். அம்மா அப்பா மூலமாக கண்டிக்கப்படணும், விட்டு கொடுக்கணும். அது மூலம் தான். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, உனக்கு எப்படி தெரியும்? அந்த ஒளிஞ்சு வாழ்கிறது, மறைஞ்சு வாழ்கிறது கண்டிப்பாக பிரதிபலிப்பை கொண்டு வராது. We will lose the sense of reflection. We will not be a sharp prism. நம்ம பிரதிபலிக்கவே முடியாது. சரியா, ரொம்ப முக்கியமான மேட்டர். We cannot genuinely resonate. We cannot have proper reverberation.
We cannot have high resolution, high definition camera and something. So unless we are transparent, unless we are so crystal clear, கண்ணாடி கடல்னு சொல்லி புதிய வானம் புதிய பூமி அந்த விஷயத்தில், புதிய எருசலேமில் கர்த்தருடைய அந்த புதிய ஆலயத்தில் பார்க்குறோம். அந்த தொட்டி, அந்த லேவர், அந்த வெண்கல தொட்டி பொன்னாலேயே செய்யப்பட்டிருக்கும். இப்போ வெண்கலத்தால் அதில் நம்ம பார்க்க முடியும். அந்த நம்ம கழுவிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை கண்ணாடி போல் இருக்குன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கண்ணாடியை போல் இருக்கு. அதை கண்டுட்டு நாம் மறந்து போயிடக்கூடாது. யாக்கோபு கூட அதை சொல்கிறாரு. வேத வசனத்தில் நம்ம முகத்தை பார்த்துட்டு பின்ன மறந்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது. வாசிக்கிறோம், நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று யாக்கோபு சொல்கிறேன். அவர் நீ வேதத்தை பார்த்துட்டு உன் முகத்தை பார்த்துட்டு பின்ன மறந்து போயிடுற, என்ன பார்த்த என்ன பார்க்கல அப்படிங்கிறதே உனக்கு தெரியாமல் அந்த அளவுக்கு நீ வாழ்கிறாய் என்று அவர் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். அதனால் எனக்கு அருமையானவர்களே, புரிய வைக்கிறார். He causes us to understand. ஆனால் இயேசு நாம் புரிந்து கொள்ளும்படி நமக்கு போதிப்பார். நம்முடைய பிரச்சனை என்னன்னு சொல்கிறார். ரொம்ப காலமாக சமீப காலத்தில் ரொம்ப ஓயாமலும் சரி, இல்லை அடிக்கடி ரொம்ப குறைந்த இடைவெளிக்குள்ளாக தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருக்கணும். தேவனத்தில் அன்பு இருக்குது. அவரோட அன்பு சிறப்பட தான் மற்றவங்க அன்பாக இருக்க முடியும். அன்பாக இருக்க பாடுகள் இருக்கும், காயங்கள் இருக்கும். நீங்கள் 1 13 சாதாரண வாசிங்க. அந்த அன்பை பற்றி 8ஆம் வசனத்தில் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது அன்பு பொறாமைக்குள்ளாதுன்னா பொறாமை வரும். அன்பாக இருக்கும்போது பொறாமையை சந்திச்சு தான் ஆகணும். நாம் பொறாமைப்படக்கூடாது, பொறாமை நம்ம மேலே ஆளை செஞ்சிடக்கூடாது. ரெண்டுமே ரொம்ப 2 பக்கம் இருக்குது. அதுக்கு அந்த குணங்கள், அன்பினுடைய குணங்கள், இட்ஸ் a டைனமிக் சேலஞ்சஸ், இட்ஸ் a two-edged sword. கர்த்தருடைய வசனமே இருபுறம் கருக்குள்ளப்பட்டேன், 2 பக்கம் இருக்குது. அதனால் நீங்கள் அதை ரொம்ப நல்லா கவனிக்கணும். புரிய வைக்கிறதுங்கிறது, அன்புன்னா புரியல அப்படின்னு நினைக்கிறோம். கஷ்டமாக தான் இருக்குல்ல. நமக்கு ஒரு சட்டம், இன்னொரு சட்டம், அப்படிலாம் இருக்க முடியுமா? அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. அன்பு தன்னுடைய தரப்பில் என்ன, என்கிட்ட அன்பு இருந்தால் நான் நீடிய சாந்தம் தயம் உள்ளவனாக இருக்கணுங்கிறது நிதர்சனமான பட்டவர்த்தமான எதிர்பார்ப்பு. அதுபோல் அன்பினிடத்தில் யாரும் சாந்தமாக இல்லாட்டினாலும், நீடிய சாந்தமாக இல்லாட்டினாலும், தயவாக இல்லாட்டினாலும் அன்பு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அன்பாக இருக்கிற நான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நான் டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்து நான் டிஸ்டர்ப் அடைஞ்சவங்க கிட்ட நீடிய சாந்தமும் தயவுமாக இருக்கணும். தலை சுற்றுதா? அப்படிதான் விஷயமே, அதான் விஷயமே. புரியுதுங்களா? அப்போது கர்த்தர் நம்மை புரிய வைக்கிறார். What it means to love, what it means to love the word, what it means to love his way. நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். எபிரேய பாஷையிலே நடந்து காண்பித்தார். அவர் நடந்து தான் முன்மாதிரி வைத்து போகிறாதான் நான் சொன்னேன். கண்ணை வைத்து ஆவியை வைக்கிறாருன்னு அர்த்தமா? கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லலைன்னா காட் புட்ஸ் ஸ்பிரிட் இன்டு அஸ். அவருடைய ஆவியை அனுப்பி ஜீவன், ஆவியாயும் ஜீவன்மாய். கர்த்தருடைய ஆவியானவர் 7 விதமான ஆவியான இல்லை, 7 விதமான பரிமாணங்கள், குணங்களை கொண்டவர். ஞானத்தின் ஆவி. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். புக் ஆஃப் ஐசையா. அதுக்கு முன்னாடி நான் சங்கீதம் 4:10 இப்படி வாசிக்கிறேன். என்ன வாசிக்கிறோம்? 4:10 ஏசாயா 11 செல்வோம். Let's go to the book of Isaiah chapter 11.
ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. நான் உண்மையில் கண்ணை வைத்தினா அவர் ஆவி அனுப்பும்போது நமக்குள்ளே என்ன கொடுக்குறாரு? உணர்வின் ஆவியை கொடுக்குறாரு, ஞானத்தின் ஆவியை கொடுக்குறாரு. பயம், கர்த்தருக்கு பயப்பட பயம், தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்பட பயம். அப்போ அந்த ஆவி நமக்கு என்ன செய்யுது? எது தீமை, எது நன்மைன்னு காமிக்குது. ஓகே, கர்த்தருடைய ஆவி ஆலோசனை பலனையும் அருளும் ஆவி. இப்போ அவர் ஆவி அனுப்புகிறார், நான் மேல் கண்ணை வைத்துனா அவர் ஆவி அனுப்பும்போதே நமக்கு என்ன பண்ணுறாரு? பலனையும் ஆலோசனையும் தராரு. He gives us strength, He gives us a proper counsel. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவி. அறிவை கொடுக்குறாரு. அதனால் மண்டாக இருக்க முடியாது, மதியீனமாக இருக்க முடியாது, பேதையாக இருக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் ஆவியை தரார். மரியாதை, முக்கியத்துவம், அச்சம், அதெல்லாம் நமக்கு தராரு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் கர்த்தருடைய கண்களை வைத்து அவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய கண்கள் என்று வாசிக்கிறோம், கர்த்தருடைய 7 ஆவிகள் என்று வாசிக்கிறோம். அவர் நம்மை பூரணமாக நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து மிகுந்த சிறந்த ஆசிரியர். இடத்துல அவர் நம்மோடு பழகும்போது நம்மை கற்றுக்கொள்கிறார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? When God moves with us, He learns about us. ஹலோ, அவருக்கு எல்லாம் தெரியுங்கிற அதிமேதாவியை பழகிறது இல்லை. அதுதான் நமக்கு இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா காட்லெஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ அதுதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் நம்மோட பழகும்போது பழகி தான் நம்மளை அறிஞ்சிக்க விரும்புகிறார். நம்மளை பற்றி அவர் எல்லாமே தெரிஞ்சாலும் நம்மக்கிட்ட தெரிஞ்ச மாதிரி பழகிறது இல்லை. நீங்கள் திறந்தால், உங்கள் மனசு திறந்தால் அவர் உங்களோட மனம் திறந்து பேசுவார், பழகுவார். கற்றுக்கொள்கிறவர், நம்மை கற்றுக்கொள்கிறார், தன்னை கற்றுக்கொள்ளும்படி தன்னை திறந்து காண்பிக்கிறார். அதெல்லாம் நம்ம இந்த ஆரம்ப பாடத்தில் ஏசாயா 50:4 பார்த்தோம். கல்விமானின் நாவை அவர் எனக்கு தருகிறார் என்பதை நம்ம ஏசாயா 50 ரொம்ப முக்கியமான வசனம், மனப்பாடமாக நமக்கு தெரிய வேண்டிய வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். இயேசு பரிசுத்தாவினிடத்தில் கற்றுக்கொண்டு, பரிசுத்தாவியானவர் நம்மை இயேசுனிடத்தில் வழி நடத்துகிறவர். பரிசுத்தாவி இல்லாமல் இயேசுனிடத்தில் நாம் வர முடியாது. அப்போது பரிசுத்தாவியானா இயேசு நமக்கு காமிக்கிறார், இயேசு தான் நமக்கு பிதாவை காமிக்கிறாரு. ஸோ த்ரூ ப்ராப்பர் சேனல். இப்போ பரிசுத்தாவின் நிறைஞ்சதுனால பரிசுத்தாவிட்ட கேட்குறாரு, இந்த பையன் இப்படி இழப்படைஞ்சிருக்கிறானே, இவ இழப்படைஞ்சிருக்கிறாளே, இவளுக்கு அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை நம்ம சொல்லணும், எனக்கு சொல்லித்தாங்க என்று ஆண்டவர் கேட்டு தான் போதிக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும்னு போதிக்கிறதில்ல, தெரிஞ்சதெல்லாம் போதிக்கிறதில்ல, நமக்கு என்ன வேணும் அதை போதிக்கிறார். கல்விமானின் நாவுன்னு அதுதான். படித்தவன் நல்லா படித்தவன் நிறைகுடம் ததுமான்னு தேவையானது சொல்லித்தருவான். கற்றுக்குட்டியாக இருக்கிறவன் தான் எல்லாத்தையும் சொல்லித்தரணும்னு கடைசியில் மாணவனுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கும். எல்லாத்தையும் சொன்னார், நிறைய சொன்னார், ஒன்றுமே புரியல அப்படின்னு வந்துடுவான். அவர் வேண்டிய 2-3 விஷயத்த கரெக்டாக அப்படியே சொன்னதை சொல்லிச்சான், கிழிப்பிட மாதிரி கரெக்டாக சொல்லித்தரவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. அன்பு காட்டி தான் நமக்கு சொல்லித்தராரு. அப்போது காலைதோறும் என்னை எழுப்புறா, கற்றுக்கொள்ள போல கேட்கும்படியின் செவியை திறக்கிறாரெல்லாம் பார்க்குறோம். யாக்கோபு 1:5 வாசிக்கும்போது நம்ம என்ன வாசிக்கிறோம்? யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், உங்களில் ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சம்பூர்ணமாக கொடுப்பாரு. எடுத்த உடனே ஃபுல் மெஷர் கொடுப்பாரா? எனக்கு தெரியாது. அவர் தான் கொடுக்குறவர். நாம் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ ஆகாரம் தருவார், எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணீர் தருவார், எவ்வளோ ஒரு நேரத்தில் சுவாசிக்க முடியுமோ அவ்வளோ லிட்டர் ஆக்சிஜன் நமக்கு தருவார். ஓகே, ஸோ நமக்கு ஆனால் சம்பூர்ணமாக தருவார், கடிந்து கொள்ளாமல் தருவார். ஞானத்தை கேட்கும்போது ஆண்டவர் சரியாக கற்றுத்தருவார். அன்பாக அதை செய்கிறாரு. அவர் அதிகாரத்தோடு போதிக்கிறார்னு சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷம் 1:22 வாசிக்கிறோம். மார்க் 1:22 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்?
அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ he always speaks with authority. யார்கிட்ட நம்ம பாடத்தை கற்றுக்கணும்? ஒரு சப்ஜெக்டை குறித்த அத்தாரிட்டி உள்ள, நல்லா படித்தேன், ரிசர்ச் பண்ணுவேன், அவர் நிச்சயத்தோடு நமக்கு சொல்லித்தருவார். அவர் இப்படி அப்படி இருக்கலாம் என்று சொல்லித்தராமல் நன்கு படித்தறிந்து அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க எது அவசியமோ அதை மாற்றமே கற்றுக் கொடுக்குறார். நமக்கு தெரியாததை எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை சொல்லித்தரார். நம்ம வாழ்வில் அதை கற்றுக்கொண்டதில் நிலை இல்லாமல் இருப்போமானால் அதை நமக்கு தேவன் சொல்ல நம் நிலைத்திருக்க வேண்டியவளை பற்றி நமக்கு சொல்லித்தராரு. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஒரு உரிமையோடு அதிகாரத்தோடு சொல்கிறார். 1000 பேர் ஒரு விஷயத்தை பற்றி 1000 விதமாக சொல்லியிருக்கலாம். 1000 பேர் 1000 விஷயங்களை ஒரே மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சொல்கிறேன், நான் தான் அதிகாரி, நான் தான் ஆசான், நான் தான் உருவாக்குகிறவர், சிருஷ்டிக்கிறவர், நான் தான் துவைக்க வைக்கிறவருங்கிற அந்த அதிகாரத்தோடு தேவன் நமக்கு போதிக்கிறதை பார்க்க. இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு போதிக்கும் போது he is efficient, he is learning, he is loving, he is authoritative, he is efficient in teaching us. அவர் திறமை உள்ளவராய் நமக்கு போதிக்கிறார். நிக்கோதேமுக்கு போதிக்கும் போது மறுபிறப்பை பற்றி இன்னும் அருமையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் 9ஆம் வசனம் வரைக்கும் மறுபிறப்பை பற்றி இஸ்ரவேலிலே வேத பாரகராக இருந்த அந்த நிக்கோதேமுக்கு ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறதை பார்க்கணும். நீ நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் உனக்கு சொன்னதை பற்றி ஆச்சரியப்படாத, அதிசயப்படாத. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறது இன்னிடத்துக்கு போகிறது என்று உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவன் எவனும் அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் என்று பார்க்கிறோம். அப்போது மெய்யாகவே மெய்யா உனக்கு நான் சொல்கிறேன், நான் சொன்னதை குறித்து நீ ஆச்சரியப்படாதே, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் அங்கே 2ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனம் 44ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகி இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கு யோசிப்புக்கும் தெரியாதது. அவள் பிரயாணக்காரன் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் அங்கே பார்த்தா அவர் தேவாலயத்திலே போதகர் நடுவில் உட்கார்ந்து அவங்களாம் அவர் பேசுகிறத கேட்கவும் அவரை வினாவும் கண்டார்கள். அவர் பேச்சு கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறு உத்தரவுகளையும் கண்டு பிரமித்தார்கள், அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சங்கீதம் 119 பார்க்கிறோம். 100ஆம் வசனம் 99 100ஆம் வசனத்தில் நான் எனக்கு போதித்தவரை பார்க்கலாம் அதிக ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன்னு. பரிசுத்த ஆவியானவர் 1 யோவான் 2:27 பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கும்போது நமக்குள்ளே போதக அபிஷேகத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை நமக்கு போதிக்கிறார். ஸோ we learn being under an efficient teacher. efficiency, நாம் என்ன போதனை அடைந்தோம், யாருடைய மூலமாய் போதனை அடைந்தோம் என்பதுக்கு என்ன அத்தாட்சினா நாம் திறமை உள்ளவர்களாக மாறுவோம். we will become efficient. ஜெபிப்பதிலே, துதிப்பதிலே, ஆராதிப்பதிலே, கொடுப்பதிலே, கீழ்ப்படிவதிலே, பகிர்ந்து கொள்வதிலே, தியாகமாக இருப்பதிலே, முன் வருவதிலே, அர்ப்பணிப்பதிலே, சேவை செய்வதிலே, வேலை செய்வதில், தன்னார்வமாக இருப்பதில், வாலண்டியர் பண்ணுறதில் முந்திக்குவோம். கனம் பண்ணுவதிலே ஒருவரை முந்திக் கொள்ளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. தட்டு தாமானம் வச்சு காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ லேர்ன், ஃப்ரம் ஹூம் யூ லேர்ன், அண்ட் ஒய் யூ லேர்ன், அண்ட் வாட் யூ லேர்ன். என்ன கற்றுக்கிட்டீங்க, ஏன் கற்றுக்கிட்டீங்க, யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்க, எப்போ கற்றுக்கிட்டீங்க, எப்போல்லாம் கற்றுக்கிட்டீங்க, எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க, அதெல்லாம் வாழ்க்கையில் உதவியாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அப்சர்வேஷன், சீஷத்துவத்தில் கவனிச்சுட்டே இருக்கணும், குருவை கவனிச்சுட்டே இருக்கணும். எல்லா நேரத்திலும் ஒரு சரியான ஆசிரியர் பேசிகிட்டே இருக்க மாட்டார். தேவையான நேரத்தில் நிறைய பேசுவாங்க, நிறைய பேசுகிற மாதிரி இருக்கணும், அவசியமானதான் அவங்க பேசியிருப்பாங்க. சில நேரங்களில் அவசியமான ரொம்ப சுருக்கமாக தான் பேசியிருப்பாங்க. அப்போனா நம்ம தான் ரிவைஸ் பண்ணணும். பாடத்தை படித்து
கேள்வி நமக்குள்ள எழுந்தவுடனே ஆசிரியத்தில் தொடுத்தால் பின்பு அவர் அடுத்த கட்டமாக தேவையானதை போதிப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மை கற்றுக்கொள்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நமக்கு அன்பு காட்டி நேசிக்க உதவி செய்கிறார். நம்மிடத்தில் அதிகாரமுடையவைகளை பேசுகிறார், அதிகாரத்தை பேசுகிறார், அதிகாரத்தை கற்றுக் கொடுக்கிறார், அதிகாரத்தோடு கற்றுக் கொடுக்கிறார், அதிகாரத்தை கற்றுக் கொடு. He teaches us authority, he teaches with authority, he teaches about authority. அவர் திறமையுள்ளவராக நமக்கு போதிக்கிறார், அவர் நம்மை திறமை உடையவர்களாக மாற்றுகிறார். அவரை பார்க்கும்போது நமக்குள்ளே நமக்குள்ளே திறமையை உருவாக்குகிறார். ஏன்னா by way of demonstration he makes us skillful, because உண்மையாக திறமையாக போதிக்கிறவங்க நமக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருப்பாங்க. He always gives us exercises, homeworks கொடுப்பாங்க. எவ்வளோ homeworks உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், அதெல்லாம் நான் நல்லா பெரிய போதெல்லாம் பீத்திக்கல. உடனே அதெல்லாம் சொல்ல வேண்டியதை சொல்லணும், அதனால் நான் என்ன காமிக்கிறேன் நீங்கள் யோசிக்கவே கூடாது. கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம். என் மூலமாக நீங்கள் இயேசு கற்றுக்கிட்டது தான் எனக்கு வெற்றி, அதுதான் எனக்கு மரியாதை, அதுதான் எனக்கு கனம், அதுதான் என் கணக்கில் சரி. என்னை பார்க்கறது அவசியம்தான், நானும் என்னை காண்பிக்க வேண்டிய விஷயத்தும் அவசியம்தான். ஸோ கீப் இட் இன் மைண்ட். ஆண்டவர் எப்பயுமே எங்கேயுமே நமக்கு போதிக்கிறார். He teaches us anywhere, எந்த இடத்துல நமக்கு போதிக்கிறார், எப்பயுமே நமக்கு போதிக்கிறார், எங்கேயுமே போதிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 4:44 வாசி. அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் எந்த இடத்திலும் போதிப்பார். ஜப ஆலயங்களிலே போதிப்பார், வீதியிலே போதிப்பார், பாவிலோடு உட்கார்ந்திருக்கும்போது போதிப்பார், வனாந்தரத்திலே போதிப்பார், கடற்கரையிலே போதிப்பார், மலை உச்சியிலே கொண்டு போய் போதிப்பார், தனிமையான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் போதிப்பார், நீரோடைகள் மத்தியிலேருந்து போதிப்பார், வயல்மொழிகள் மத்தியிலேருந்து போதிப்பார். மத்தேயு 5:6-7 பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இந்த பேக்ரவுண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே இமேஜினேட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். மத்தேயு 5:6-7 இன்னும் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த சிடி கொடுத்தோம் எல்லாருக்கும், ஃப்ரீ சிடி, இயேசுவின் வாழ்க்கை சரிதை, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை தழுவிய, அதை நீங்கள் போட்டு பாருங்கள். அப்படியே பல இடங்களிலே ஆண்டவர் அவங்களுக்கு அந்த எல்லா போதனையும் கொடுக்குறத நீங்கள் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி போதிக்கிறார்? அடுத்தபடியாக அவர் கீழ்ப்படுதலை நமக்கு போதிக்கிறார். கீழ்ப்படுதலை கை கொண்டு அவர் நமக்கு போதிக்கிறார், கீழ்ப்படுதலை நிறைவேற்றி போதிக்கிறார். Jesus teaches us about obedience by obeying himself, by being obedient, by following obedience, remaining in obedience, and having fulfilled obedience. கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நிறைவேற்றி போதிக்கிறார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5:17 வாசிக்கும்போது, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அல்லேலூயா. நிறைவேற்றி முன்மாதிரியாக இருந்து. இப்போ அங்கே தேவாலயத்தில் ஆசாரிட்ட பேசிகிட்டு இருந்தார். அம்மா அப்பா வந்தாங்க, என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, நான் என் பிதாவினுக்கு அடுத்த காரியத்தில் இருக்கணும், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, வேலையை பாருங்கள், வீட்டுக்கு போங்க, நான் வந்து சேர்வேன்லாம் சொல்லலை. உடனே அதை முடித்து கொண்டு அம்மா அப்பாக்கிட்ட வந்தார். அதுக்கப்புறம் 30ஆம் வருஷத்துல தான் வெளிப்படுறாரு. யோசிச்சு பாருங்கள், வாட் அ பிக் ஷாக், வாட் அ பிக் மிஸ்ட்ரி. 12th இயரில் அங்கே வராரு, வீட்டுக்கு போனவர் தான். அப்புறம் 30th தான் வராரு. some 18 years he's been in and around his family and his parents. வேற எங்கேயும் போல, தாந்தோண்டிய சுத்தலை. ரொம்ப முக்கியமான விஷயம், சரியான வாலிய பிராயத்தின் உச்ச விஷயம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவஜனமே பாருங்கள், ஏதோ சில விஷயங்கள் மனசில் தோன்ற சொல்கிறேன், நானும் பார்க்கணும், நீங்களும் பார்க்கணும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லிசன் டு திஸ். கொஞ்சம் அந்த காலத்தில் சினிமா பார்த்த காலத்தில் ஞாபகம் இருக்குது. சிவாஜி படத்தில் சொல்லுவார், பால் ஒட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து வளர்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி, அது வந்து சிறகு முளைச்சோடனே ஆற்ற விட்டு போயிடுச்சு, வீட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்ம கொஞ்சம் வளர்ந்தோடனே, கொஞ்சம் அனுபவம் வந்தோடனே, கொஞ்சம் டிகிரி படித்தோடனே
ஸ்கில் வந்தோடனே அம்மா அப்பா தூக்கி எறிஞ்சு பேசிடுறோம். வி வாண்ட் டு பிகம் இண்டிபெண்ட். யோசிங்க யோசிங்க யோசிங்க, சீரியஸான விஷயம். பிடிக்காத விஷயம், ரொம்பவே பிடிக்காத விஷயம். பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு அம்மா அப்பா கிட்ட அடங்கி இருந்து, எந்த அளவுக்கு தெரிஞ்சாலும் அமைதியாக இருந்து, நம்ம நேரம் வர வரைக்கும் மறைந்து இருந்து வெளிப்படுவதற்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ரொம்ப படித்தவங்களுக்கு துடிப்பு இருக்கும், எல்லாத்தையும் செஞ்சிடணும், உடனே செஞ்சிடணும், போயிடணும், வந்துடணும், 4 காசு பார்த்துடணும், ஊயின்னு தெரியும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அம்மா அப்பா ஏதாவது நீங்கள் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு சொல்லாதீங்க, எனக்கு தெரியும். வெரி பேட் ஆட்டிடியூடு, வெரி வெரி பேட் ஆட்டிடியூட். அப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்க்கையில் நான் சாபலாம் உள்ள ரொம்ப கஷ்டமாக சில பாடங்களை கற்றுக்குவாங்க. They will learn very difficult lessons. They will be made to come back to the parents, come back to that home situation where they will have to open their hearts to the parents. இல்லைனா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆசானத்தில் வர முடியும். எந்த டீச்சர் நம்மளை மென்டராக அந்த வழிநடத்தினாங்களோ அவங்ககிட்ட வர முடியும். ரொம்ப படிச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் சந்தேகத்துக்குலாம் இடம் இல்லை. கற்றுக் கொடுத்தவங்களோட 1ஆம் கிளாஸ் டீச்சர் எவ்வளோ படிச்சிருப்பாங்க அந்த காலத்தில். இன்றைக்கி வேணால் ரொம்ப படித்தவங்க 1ஆம் கிளாஸ் டீச்சராக போகிறாங்க. எல்கேஜி யூகேஜி வேலை இல்லை திண்டாட்டத்தினால ஏதோ 3000 5000 கிடைக்குதுங்கிறதுக்காக போகிறாங்க. உண்மையாகவே எல்லாருமே அப்படி இருப்பாங்களா? அந்த காலத்துலாம் ரொம்ப கம்மி படித்தவங்க தான் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. 10ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸ் படித்தவங்களாம் டீச்சர் ஆனவங்களாம் இருக்காங்க. அவங்க நமக்கு என்ன சொல்லித்தோம், ஆனாவானா தான் சொல்லித்தோம். ஆனால் அந்த டீச்சர் அந்த ஆனாவானாவை ஏபிசிடியை ஒழுங்காக அக்ஷரத்தோடு நல்ல எழுத்தோடு கூட கோணல் மானமாக எழுதாமல் நல்ல ஒரு எழுத்து வடிவத்தை நமக்குள்ளாக கொடுத்து எழுத பழக்கி கொடுத்து திட்டி அடித்து தலையில் கொட்டி பெரம்பை கையாண்டு போதிச்சதுனால அந்த டீச்சரை நீ பெரிய டாக்டரேட்டாக இருக்கலாம், ஒரு பல்கலைக்கழகத்துக்கே வேந்தராக இருக்கலாம், ஆனவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த டீச்சருக்கு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளோடு சகித்து அந்த பிள்ளையை உருவாக்கக்கூடிய பொறுமை, அந்த பிள்ளை அந்த காலத்தில் அந்த டீச்சரை வெறுத்து, அந்த டீச்சரை பார்த்தாலே அழுக ஒட்டாரம் பிடிச்சிடும். அதை கண்டாலே ஒரு எதிரியை போல், அதை கண்டாலே ஒரு பையை போல் பார்க்குற ஒரு காலம்லாம் இருக்கும். ஆனால் அந்த டீச்சர் அந்த வெறுப்பு, அந்த எதிர்ப்பு, அந்த பகை, அந்த துவேஷம் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம அப்படி தான் இருப்பானுங்க. பசங்களாம் அப்படி தான், பொம்பளை பிள்ளைங்களாம் அப்படி தான் இருப்பானுங்க, அப்படி தான் அழுவானுங்க. அப்புறம் படிக்கலைன்னா எப்படி தேருவான், இப்படி முன்னேறுவான்னு நினச்சி அந்த ஃபஸ்ட்டு ப்ரைமரி கிளாஸஸில் இருக்கிற அந்த டீச்சர்ஸுக்கு உண்மையாகவே கோயில் கட்டணும். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான்னு ஏன் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. they have decided whether out of obligation or கம்பல்ஷன், நிர்பந்தத்தாலோ சுற்ற சூழ்நிலையாலோ சரி, இல்லை சில பேர் பேஷனேட்டாக அப்படி ஒரு டீச்சர் ஆகணும்னு சொல்லி வந்திருப்பாங்க. அந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்மளை உருவாக்கின டீச்சர்ஸ் அவங்களாம் பெரிய மனுஷங்க. அவங்களுக்கு ஒப்பாக வரவே முடியாது. நீ என்ன தான் பெரிய பல்கலைக்கழக துணைவேந்தர், அவங்களாம் என்ன பெரிய ஒரு ஹாலில் உட்காந்துட்டு லெக்சர் அடிச்சுட்டு படிக்கலைன்னா உருப்படலாம் போ, எனக்கு சம்பளம் வருது அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. எல்லாம் வழிகாட்டிகளாக ஜேசி போர்டாக இருந்துருவாங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் கையை பிடிச்சி எழுத பழக கொடுப்பாங்க, அந்த முட்டியிலே அடிப்பாங்க. அந்த காலத்தில் அம்மா அப்பா விட்டுட்டாங்க, அதனால் பிள்ளைங்க உருவாகிட்டோம். இன்றைக்கி பிள்ளைய கொட்டினையாமே அடிச்சியாமேன்னா பிள்ளை தெருவில் கோலி குண்டு தான் விளையாடும், கில்லி தாண்டு தான் விளையாடும். கடைசியில் அது ரெண்டும் போயிடுச்சுன்னா அடுத்தது தடி எடுத்துக்கும் கத்தி எடுத்துக்கும், இப்படி தான் இருக்கும். மாடு ஓட்டு ஓட்டு. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் வேத வசனத்தை நமக்கு அப்படி தான் பழக்கி கொடுக்குறார். He shows us obedience by his obedience, by his model of being obedient to God the Father and the Holy Spirit. அதை by fulfilling the scriptures. இறுதியாக ஆண்டவர் பாட திட்டத்தின்படி தான் போதிக்கிறார். இஷ்டம் போல போதிக்கிறது, மனசில் தோணுனதெல்லாம் விரும்பினதெல்லாம் போதிக்கிறது. He adopts a syllabus. நமக்கு ஒரு பாடத்திட்டத்தோடு கூட கர்த்தர் போதிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் 50ஆம் வசனம் வாசித்து நாம் இந்த தியானத்தை முடிப்போம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பொறுத்துக்கோங்க, நான் உபயோகமாக இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார்.
அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாக இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். இயேசு ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமானார். கிருபையினால் சத்தியத்தின நிறைந்தவராக இருந்தார். அவர் தான் வார்த்தையானவர். தேவனுடைய வார்த்தையானவர் அவருக்கு பேர் இருக்கு. ஆனாலும் அந்த அவர்கிட்ட அந்த தாந்தோண்டித்தனம் இல்லை பாருங்க. தகப்பனே எனக்கு போதிங்க அப்படின்னு கேளுங்க. நான் என்ன போதிக்கணும், நான் என்ன கற்றுக்கணும்? யூ ஷுட் ஹேவ் அ சிலபஸ் இன் யுவர் லைஃப். அதை சினானிமஸாக இணைச்சொற்களாக பல விஷயங்கள் சொல்ல. ஒரு பாடத்திட்டம், ஒவ்வொரு கிளாஸுக்கு ஒரு பாடத்திட்டம். 1ஆம் கிளாஸுக்கு ஒரு பாடத்திட்டம், 2ஆம் கிளாஸுக்கு ஒரு பாடத்திட்டம், 10ஆம் கிளாஸுக்கு ஒரு பாடத்திட்டம். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பாடத்திட்டத்தை மாற்றுறாங்க. 3 to 5 இயர்ஸ்க்குள்ள சிலபஸை மாற்றுறாங்க. எவ்ரி இயர் சிலபஸை மாற்றுறதில்ல. மாற்ற முடியும், ஆனால் அப்டேட் பண்ணிக்குவாங்களா இருக்கும். ஆனால் ஃபுல்லாகவே சிலபஸை மாற்றணுன்னா ஒரு 3 இயர்ஸ் மினிமம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 3 years to 5 years. அதுக்குள்ளே எவ்வளோ அறிவு வளர்ந்துருது தான். ஆனால் அதுக்குள்ளே அவங்க அந்த விஷயங்கள்லாம் சேர்த்து அடுத்த வளர்ச்சிக்கு வேண்டிய ஒரு ஆவென்யூ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் ஃபோரம்ங்கிற ஒரு காரியத்தின் மூலமாக சொல்லித்தரதை பார்க்குறோம். பட் தே ஹேவ் அ சிலபஸ். ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது. வேத வசனங்கள் 66 புத்தகங்கள் வாழ்க்கையின் பாடத்திட்டங்கள், குடும்ப பாடத்திட்டங்கள், சமுதாய பாடத்திட்டங்கள், சபை பாடத்திட்டங்கள், ஆராதிக்கும் திரு சமுதாயம், கால்ட் அவுட் ஒன்ஸ், எக்லீசியா, செலக்ட் ஒன்ஸ். அப்போ நமக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்குது. நாம் ரேண்டமாக வாழ்கிறவங்க இல்லை. சிவம்போக்கு சித்தம்போக்குன்னு வாழ்கிறவங்க இல்லை. சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு இஷ்டம் போல வாழ்கிறவங்க இல்லை. குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் அல்ல. நாம் ஒரு திசையை நோக்கி போகிறோங்க, ஒரு லக்கை நோக்கி போகிறோங்க, ஒரு விஷயத்துக்காக பிரயாணப்படுறவங்க. நம்ம பிரயாணம் விசுவாச பிரயாணம், நம்முடைய பிரயாணம் மோட்ச பிரயாணம், நம்முடைய பிரயாணம் நீதியின் பிரயாணம், நம்முடைய பிரயாணம் ராஜ பிரயாணம், நம்முடைய பிரயாணம் சத்திய பிரயாணம், சத்துவத்தின் பிரயாணம். ஸோ we have a syllabus. பிஸ்னஸ்க்கு ஒரு சிலபஸ் இருக்குது. கிறிஸ்டினாக இருந்தால் ஒரு கிறிஸ்டின் எட்டிக்கெட்டோடு தான் பிஸ்னஸ் பண்ணணும். பெரிய லாபம் கிடைக்காது. அதுதான் முதல்ல தீர்மானமாக மனசில் வச்சுக்கணும். ஒப்பிட்டு பார்த்துட்டே இருந்தால் அப்படியே சொதப்பிடுவோம், காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். யார் தான் பண்ணல, எங்கே தான் நடக்கலை, இன்னும் லைசன்ஸே கொடுக்க மாட்டேங்கன்னா. அப்போ அது உனக்கு இல்லை. நல்லா ஜாம் பண்ணு. எதுக்கு லைசன்ஸ் கொடுப்பானு செய். அதில் இருக்கிற லாபம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிரமம் கேட்பாங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிற போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கிறார் என்று எபிரேயர் 13:5-6 வாசிக்கிறோம். அது நமக்கு பிடிக்கிறது இல்லை. அது ரொம்ப அட்டகாசம் நமக்கு தெரியல. இட்ஸ் நாட் வெரி அப்பீலிங். பல வருஷங்கள் கழிச்சு 20 years, 15 years, 12 years, 40 years, 30 years பிஸ்னஸ் விட்டு விலகிட்டார்னா அப்படியே அழிஞ்சே போயிடுது. அஸ்திபாரமே நிர்மூலமாகி அந்த சந்ததியே இந்த பிஸ்னஸை தொடர முடியாமல் தெருவுக்கு வந்துடுறாங்களே, வேற காரியத்தை போயிடுறாங்களே. பரம்பரையாக நாங்கள் வக்கீல், நாங்கள் டாக்டர், நாங்கள் அது இதுங்கிறாங்க. ஆனால் உண்மையை உத்தமமாக செஞ்சவங்க அந்த கைராசி உள்ள அந்த முகராசி உள்ள அந்த கொள்ளு தாத்தா அவங்க அந்த யோகிதை அந்த வம்சத்தில் இல்லையே. ஆனால் ஒரு சிலருக்கு இருக்கே. அப்போனா அந்த அந்த குடும்பங்களில் அந்த வாகில் அவங்க அந்த தரத்தை நிலைநாட்டி இருக்கிறாங்க. சம்பாத்தியத்தை நிலைநாட்டல, தரத்தை நிலைநாட்டி இருக்கிறாங்க. சேவையை நிலைநாட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்குது. We live for values. So every believer, every home, every man, every woman, we should have a value system. We should have a value system. When we will not have a value system, we will not be valuable. நமக்குன்னு ஒரு மதிப்புக்கேற்ற பாடத்திட்டம் இல்லைன்னா வாழ்க்கையில் மதிப்பு இருக்காது. நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, பேச்சை மதிக்க மாட்டாங்க, வாழ்க்கையை மதிக்க மாட்டாங்க, நம்முடைய முதலீடை மதிக்க மாட்டாங்க, நம்முடைய லாபத்தை வெள்ளி நகையாடுவாங்க, நம்ம பிரயாசத்தை மதிக்க மாட்டாங்க. பிரசித்த நமக்கு உதவி செய்ய நம்மளுடைய பாடத்திட்டம்லாம் பைபிளில் தான் இருக்குது. எல்லாத்த பற்றி இருக்குது. உறவுகளை பற்றி, உண்மையை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி, அன்பை பற்றி, தாராளத்தை பற்றி, சகிப்பை பற்றி. எஸ், கர்த்தர் நமக்கு பெரிய கிருபை தரணும், கற்றுக்கொள்ளும் ஆவி நமக்கு தரணும். ஓகே, நம்ம இப்போ இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். அதை தான் பார்த்தோம். நம்ம மீதி காரியங்கள் சீஷன் நம்ம என்னத்தை கற்றுக்கொள்கிறான்
அவன் கற்றுக்கொள்கிற காரியங்கள் ஏறக்குறைய 100 காரியங்கள் இருக்குது. அதை பற்றி வருகிற வாரங்களிலே அவன் கற்றுக்கொண்டதே மூலமாக அவன் எப்படி ஆகிறான். ஒருத்தன் நம்ம கற்றுக்கிட்டோன்னா என்ன ஆகிறோங்கிறத விஷயம். நாம் நம்மளை பற்றி என்ன நினைவு கூறுவாங்க. நம்ம வாழ்ந்த பின்னே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்மை பற்றி ஜனங்களை என்ன நினைவில் வச்சுருப்பாங்க. நம்ம பேரை சொல்லும்போது அவங்களுக்கு என்ன நினைவு வரும். நம்ம பேரை சொன்னோன்னா அந்த வீதியில், அந்த தெருவில், அந்த ஜாதி ஜனத்து மத்தியில், அந்த குடும்பத்தில், அந்த ஃபேமிலி ட்ரீயில் என்ன நினைப்பாங்க. அவன் ஒரு போக்கிரி, அவன் ஒரு கேடி, அவன் ஒரு அடங்கா பிடாரி இல்லை, ஐயோ அந்த பிள்ளை அருமையான பிள்ளை, தவம் இருந்து பெற்றுருக்குறாங்க, அப்படி பிள்ளையை பெக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த குடும்பம் ரொம்ப மரியாதையான குடும்பம். குடும்பத்தோடு பழகினால நற்பண்புகள் வரும் அப்படிலாம் சொல்கிறாங்களா? அப்படி சாட்சி நற்கந்தமாக இருக்கா? இல்லைன்னா மெப்பிக்கிறோமா? ஊர் மெப்பிக்க வாழ்ந்து வீட்டுக்குள்ளே ஒரே லூட்டியாக இருக்கா? இல்லை வீட்டுக்குள்ளே நற்பண்புகளோட ஊர் தெரியாமல் இருந்தால் கூட அமைதியான குடும்பம்னு போயிடும். பிரபலியம் அடைவதை விட நம்ம பண்புடையவளாக இருப்பது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் விட கடைசியில் அந்த பரலோகம் நம்ம வரவேற்கணும். பரலோகம் நம்ம வரவேற்கும் அப்படின்னு நாம ஒரு சீப் ஸ்டாண்டர்டை வச்சுக்க வேண்டாம். ஏன்னா அது நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ரொப்ரைட்டி, அப்படிப்பட்டதான ஒரு அதிகாரம் உரிமையை நம்ம காண்ற தரலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பரலோகத்து சொந்தக்காரர் அவர், தீட்டுள்ளதுன்னு பரலோகத்தில் பிரவேசியார். எப்படியும் மன்னிச்சு ஏற்றுக்குவாருங்க, எல்லாம் விட்டுருவாருங்கன்னு நம்ம சொல்லலாம். வார்த்தை கேட்கறதுக்கும் பேசுகிறதுக்கும் ஆர்கியூமெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மனிதனை கொண்டவர்களாக, கடவுளுக்கு மிஞ்சின நீதிமான்களாக, அன்பில் ரொம்ப அப்படியே அன்பின் சொருவியாக பேசலாம். ஆனால் விடுறதும் விடாததான் அவர் தான். பார்த்துக்கோங்க. ஸோ மீதி காரங்களாம் நீங்கள் நல்லா தியானிங்க. கர்த்தருக்கு உதவி செய்வாராக. செபிப்போம். ஓ லேமானா கலா ஷபர பலர பல பல பரப ஷபர பலர பல பரப ஷபர. தகப்பனே, நீர் உமக்கு ரசிகர்களை ஏற்படுத்தவில்லை, நீர் உமக்கு சீஷர்களை தான் ஏற்படுத்த சொன்னீர். உடைய சீஷர்களுக்கு தான் சபை ஆரம்பித்து தேவைப்பட்ட காலத்து வரைக்குமாக வளர்ச்சி கண்டு, சவால்களை கண்டு, வேத கலாபனையும் கண்டு, அவர்கள் சிதறுண்டு பல பட்டணங்களுக்கு சென்று தேவனுடைய ராஜ்யத்தை பரப்பி சபைகளை ஸ்தாபித்து, அந்த போக்கிலே அந்தியோக்கியா பட்டணத்தில் முதல் முறையாக ஆண்டவராகிய இயேசுவின் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்தார்கள். உம்மை பிரதிபலிக்கிறவர்கள் என்று பெயர் வைத்தார்கள். நீயும் கூட வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள். நான் சீஷராக்கியே நான் உங்களுக்கு உபதேசித்தவர்களுக்கு, நான் உங்களுக்கு கட்டளையிட்டவர்களுக்கு உபதேசித்து அதை கை கொள்ள முடியவர்களுக்கு நீங்கள் உபதேசிங்கள். இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்கள் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. கர்த்தாவே, என்னை நோக்கி பார்க்கிறோம். மேக் அ ப்ராப்பர் டிசைபிள் அவுட் ஆஃப் மீ. எங்களுக்கு வேண்டிய ஒழுங்குகளை எங்களுக்குள்ளே ஜெனரேட் பண்ண உதவி செய்யும். Bring out that input through the Holy Spirit and the Word, through the blood, the efficacy of the blood of Jesus, and the intercession of the blood of Jesus. Bring about that marvel of being a true disciple for Christ. இயேசுவுக்கு உத்தமமான ஒரு சீடனாய், உண்மையான சீடனாய் இருக்கும் அருள், இயேசு நத்தம் பரிந்துரைக்கும் அந்த பரிந்துரைத்தின் மூலமாய் தூயாவின் துணையினாலே எங்களுக்குள்ளே அந்த உத்தமம் வெடித்து கிளம்பட்டும், உண்மை வெடித்து கிளம்பட்டும், உறுதி வெடித்து கிளம்பட்டும். தன்னார்வம், தியாகம், கிருபை, ஆத்தும ஆதாயம், வாழ்ந்தாலும் மக்காதான், மரித்தாலும் மக்காதான் என்கிற அந்த வாழ்வோடு வாழ உதவி செய்யும். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தாவின் உதவி செய்யும். ஒவ்வொருவோடு இடைப்படும், ஒவ்வொருக்கும் நீ போதிக்கிறவர். தேங்க்யூ ஆண்டவரே. என்ன நிலைமையில் மனரமயமாக இருக்க கற்றுக்கொள்ளும் அந்த கிருபையை எங்களுக்கு வையும். தேங்க்யூ. ஒவ்வொருத்தருக்கும் குறித்ததை நிறைவேற்றும். இந்த நெருக்கடியின் காலத்தில் யாருடைய கண்ணீரை துடையும், நெருக்கத்தில் விசாலத்துக்களை கொண்டு வரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சியாக இருக்கலாம், தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்பதை நிறைவுபடுத்தும். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ. ரட்சகர் மீட்பருமான இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அன்பின் பிதாவே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. ஓகே, தொடர்ந்து இந்த லாக்டவுன் நீங்கள் ஜாம் பண்ணுங்க. சென்னைக்காக ஜாம் பண்ணுங்க, தமிழனை இனத்துக்காக ஜாம் பண்ணுங்க, இஸ்ரேலுக்காக ஜாம் பண்ணுங்க, கர்த்தரிடத்தில் தாழ்த்தி ஜாம் பண்ணுங்க, விடைவிடாமல் ஜாம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பலன் உண்டு. கர்த்தர் விடுதலை தருவராக, கிறிஸ்தான உதவி செய்வராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. குட் நைட்.